கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலைந்து காலத்தின் தின தியானத்தை நாம் தொடங்குவோம். கடவுள் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாம் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் கடவுளே, இந்த லெந்து நாட்களை எங்களுக்கு நீர் நல்வாய்ப்பாக தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திருமறையை ஆய்ந்தறியவும் அதன்படி நாங்கள் நடக்க எங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் தந்த இந்த நாட்களுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை நடத்துகிற எனக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக அமைய நீர் அருள் புரியும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலத்தில் இந்த தியானத்திலே கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரம் திருமறை. ஆயினால்தான் ஆண்டவர் சொன்னார், திருமறையை ஆய்ந்து பாருங்கள், அங்கே உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொன்னார். அந்த வகையிலே நாம் பவுலடியார் எழுதிய ஆயர் மலர்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். குறிப்பாக நாம் தற்போது 1 தீமோத்தேயுவை மையமாக கொண்டு சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற பகுதி நற்செய்தி உருவாக்கப்படும் வாழ்வுக்குரிய விளக்கம். நாம் நற்செய்தியால் உருவாக்கப்படும் போது நம்முடைய வாழ்வுக்குரிய விளக்கத்தை இந்த இடத்திலே சொல்கிறார். நற்செய்தி என்று சொல்வது ஏதோ தனித்தீவிலே இருப்பதல்ல, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில குழுவினர் மாத்திரம் இருப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையும் பாதிக்கிறது. ஆகினாலே இந்த நற்செய்தியோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என்கின்ற விளக்கத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். இந்த பகுதி என்று நீங்கள் பார்த்தீர்களானால் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் துவங்கி 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் செல்லும். நாம் ஒரு பகுதியாக நாம் இன்றைக்கு பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அந்த பகுதியை வாசித்துவிட்டு நாம் விளக்கத்துக்குள்ளாக போகலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 திருவார்த்தைகள். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதருக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக ஈந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. அன்புக்குரியவர்களே, முதலாவது நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருக்காகவும் மன்றாட வேண்டும். மன்றாட்டை அவர் பல நிலைகளிலே அங்கே விளக்குகிறார். முதலாவது சொல்கிறார், அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், மன்றாடுங்கள், வேண்டுங்கள். அடுத்து சொல்கிறார், பரிந்து பேசுங்கள். 4ஆவதாக நன்றி செலுத்துங்கள். இதுதான் நான் உங்களுக்கு முதலில் தருகின்ற முதலாவது அறிவுரை. ஏனென்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை பின்னால் சொல்கிறார். எல்லாருக்காகவும் மன்றாடணும். அதாவது சுற்றுப்புறம் எல்லாம் கொடுமைகளை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது, அறியாமையில் இருக்கும்போது நாம் மட்டும் ஒரு தனித்தீவாக இருந்து விட முடியாது. நற்செய்தி என்பதே எல்லாருக்கும் உரிய ஒன்று. இது எல்லாரும் சென்றடைய வேண்டும். அதற்கு எல்லாருக்காகவும் மன்றாடணும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை மீட்டது போதாது, எல்லாரும் மீட்கணும் என்பது முதலாவது. 2வது, இறைவனிடம் வேண்டுங்கள். மன்றாடுங்கள் சொன்னாலே இறைவனிடம்தான். அது ஏன் மீண்டும் சொல்கிறார் என்று சொன்னால், கடவுள் தான் எல்லாருக்கும் எல்லாம்.
அவை மன்றாடுவது நமக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியம் மாத்திரமல்ல, யாரிடம் மன்றாடுகிறோம் என்ற தெளிவோடு மன்றாட வேண்டும். கடவுளிடத்தில் தான் மன்றாடுகிறார். அதை வலியுறுத்துவதற்காகத்தான் மீண்டும் அவர் சொல்கிறார், இறைவனிடம் மன்றாடுங்கள். அடுத்து அவர் சொல்கிறார், பரிந்து பேசுங்கள். அதாவது நற்செய்திக்கு ஏற்காதவர்கள் அல்லது எதிராக இருக்கிறவர்கள் அல்லது தடையாக இருக்கிறவர்கள் என்று பலர் இருந்தால் அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். அவங்க எல்லாம் ஆண்டவரை அறியணும் என்கின்ற ஆவலோடு ஆசையோடு அவங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து அவர் சொல்வது நன்றி செலுத்துங்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். பலர் இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்காங்க. சிலர் நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. சமயம் சார்ந்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் அவை எல்லாத்துக்காக நன்றி செலுத்து. ஒரு நல்ல அமைதியான நிலைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இதுதான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்றது. கடவுளை ஏற்றுக்கொண்டீர்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொண்டீர்கள், எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாருக்காகவும் மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 2வது வசனத்திலே அவர் சொல்கிறார், இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதருக்காகவும் மன்றாடுங்கள். இன்றைய சூழலிலே நாம் அதை அதிகமாக சிந்திக்கணும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு வழிபாட்டுக்குரிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அவரவர்கள் விரும்புகின்ற மதத்தை, சமயத்தை அவர்கள் பின்பற்ற முடியும். அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும். பிறருக்கு அறிவிக்கவும் முடியும். இந்த நற்செய்தியை அல்லது சமயத்தை பிறரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யவும் முடியும். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் 25வது பிரிவு நமக்கு கொடுக்கிற உரிமை என்னவென்றால், one can practice his religion, one can preach his religion, one can propagate his religion. Practice, preach and propagate என்று சொன்னால், நாம் பின்பற்றுவது மாத்திரமல்ல, இதை சொல்லவும் முடியும், இதை பரப்பவும் முடியும். ஆகவே நான் விரும்புகிற சமயத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஒரு நல்ல அரசு வேண்டும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதை கடைசி நேரத்தில் இந்த ப்ராபகண்ட் என்கிற வார்த்தையை சேர்த்தார்கள். முதல்ல ப்ரீச் அண்ட் ப்ராக்டிஸ். அவங்க சொல்லலாம், வழிபடலாம். ஆனால் ப்ராபகண்ட் பண்ணுறது, அது பரப்புறது என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தார்கள். இந்த நிலை நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அரசுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அரசியல் தலைவர்களுக்காக, அமைச்சர்களுக்காக, பாராளுமன்றத்திற்காக, சட்டமன்றங்களுக்காக. ஆகவே இது மிக முக்கியமான ஒன்று. அதற்கு பல இடங்களிலே, பல நேரங்களிலே இடர்பாடுகள் வந்து உண்டு. முதல் நூற்றாண்டிலிருந்து, என் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு கூட. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு பல மாநிலங்களில் இதற்கான தடை உத்தரவுகள் இருந்தாலும் அது ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அரசியலமைப்பு சட்டக்கார். அது மாத்திரமல்ல, நம்முடைய மன்றாட்டுக்கார். அவை அதற்காக மன்றாடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தொல்லையின்றி அமைதியோடு வாழவும் முடியும். அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் தொல்லை கொடுத்துட்டு இருந்துன்னு வச்சுங்க, வாழ்க்கையே நரகந்தானே. அதற்காக அரசுக்கு நான் மட்டுமல்ல, ஏழை எளியவர்கள், தேவையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு வாழணும். அதுக்கு தான் அரசு கவர்ன் பண்ணுறது, அரசாள்றது என்று சொன்னால் அதிகாரம் செலுத்துவதில்லை, எல்லாரையும் வாழ வைப்பது என்று பொருள். எல்லாரும் ஒன்றிணைந்து செய்வது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு டிராஃபிக்கில் நம்ம போயிட்டுருக்கோம், எல்லாரும் இஷ்டத்துக்கு போனாங்கன்னா எப்படி? அது யாரையும் கட்டுப்படுத்துவதல்ல, ஒழுங்குபடுத்துவது. அதற்கு ஒரு காவலர் தேவைப்படுகிறார், காவல்துறையினர் தேவைப்படுகிறார். அடக்கி ஆளுவது என்பது அர்த்தம் அல்ல. எல்லாரும் மகிழ்ச்சியாக பயணம் சொல்லணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் நல்ல அரசு வேண்டும். அதற்காக மன்றாடுங்கள் என்று சொல்கிறார். இதுவே நாம் மீட்பராகிய கடவுளின் சித்தமும் ஏற்புடையதும் ஆகும். கடவுளுடைய விருப்பம் கூட இதுதான்.
நாம் மற்றவர்களுக்காக மன்றாடணும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த எல்லா மனிதரும் மீட்பு பெறணும், இதற்காகவும் மன்றாட 4வது வசனத்தை சொல்கிறார். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்திடவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். நம்ம ஏன் மீட்டு கொண்டாரு? நம்ம மட்டும் ஏதோ அவருக்கு ஏற்படியாக அல்ல, நம்மை ஒரு கருவியாக, நம்மை தூதுவர்களாக, we can become the ambassadors. எனக்குள் தேக்கி வைப்பதல்ல, ஒரு ஆறு தண்ணீரை பாய்ச்சி எல்லா நிலத்தை நினைப்பூட்டி அங்கே விளைவு செய்வது போல நாம் ஆற்றை போன்றவர்கள். we are channel to the blessings, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் ஆக இருந்து எல்லாரும் மீட்பு பெற நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது என்ன நற்செய்தி? கடவுள் ஒருவரே. இது எல்லாரும் கடவுள், பல கடவுள்கள் அல்ல, கடவுள் ஒருவரே. அந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் ஒருவரே. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்கிற மனிதர் என்று சொல்கிறார். மனிதராக வந்தார். அவர் கடவுளாயிருந்து மனிதராக வந்தார். நம்மை கடவுளோடு இணைக்கும் இணைப்பாளராக இருக்கிறார் என்று 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் தான் அந்த இணைப்பாளர். அனைவரின் மீட்புக்காகவும் தம்மையே ஈடாக தந்தவர். இந்த மீட்பு சாதாரணமல்ல. சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, நாட் சீப் என்று சொல்வார். மீட்பு என்பது இலவசம், ஆனால் அது மலிவானதல்ல. இந்த மீட்பை நமக்கு கொடுப்பதற்காக இணைப்பாளராம் நம் மீட்பர் இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, மனிதராக வாழ்ந்து இந்த நற்செய்திக்கு சான்று பகர்ந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றித் திறந்தார். துன்பத்திலே துயரத்திலேற்றவர்களை விடுதலையாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அநீதி கண்ட இடத்திலே சாடினார். இப்படி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து காட்டி, அவர் கடவுளாயிருந்தும் மனிதராக நம் போல் வந்து கடவுளுக்கும் நமக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்காகத்தான் பவுல் சொல்கிறார், நான் நற்செய்தி அறிவிப்பவனாகவும் திருத்துவனாகவும் விசுவாசத்தை உண்மையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் எனக்கு என்னென்ன அவருடைய பொசிஷன் சொல்கிறார். முதலாவது நற்செய்தியை அறிவிப்பவன், 2வது திருத்தூதன். திருத்தூதர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர். எல்லாருக்கும் அப்போஸ்தலர், அனுப்பப்பட்டவராகவும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கிறவனாகவும் என்னை அனுப்பினார் இந்த மீட்பை பெறுவதற்காக என்று சொல்கிறார். இதை சொல்லி பவுல் ஏன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறான்னு சொன்னால், நீயும் ஒரு போதகன், இனியும் இப்படி இருக்கணும். திருச்சபைக்கும் சொல்கிறார். திருச்சபைக்கு நாம் எல்லாருடைய நோக்கம் ஒன்று, நாம் எல்லாரும் அமைதியாக வாழணும், நாம் எல்லாரும் நல்லுறவோடு வாழணும். அதற்கு அரசு முக்கியம், அரசு தலைவர்கள் முக்கியம். அவர்களுக்காக மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்கள். அப்போது கடவுள் நமக்கு அமைதியான வாழ்வை தருவார். நமக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு. நான் இந்த அமைதியை பயன்படுத்தி நாம் கடவுள் ஒருவரே என்பதை அறிவிக்க வேண்டும். கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் ஒருவர், அவர் மனிதனாய் வந்த இயேசு என்பதை அறிவிக்க வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லெந்து காலத்தில் அதை உணர்ந்து செயல்படுவோம், மன்றாடுவோம். அனைவருக்காகவும் அனைவருக்காகவும் என்று சொல்வது, நீ யாரை வேண்டாலும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நினைவுக்கு வருகிற அத்தனை பேர். இங்கே குறிப்பாக அரசர்களுக்காக, அரசுகளுக்காக அவர் மன்றாடச் சொல்கிறார். இந்த லெந்து காலத்திலே சிறப்பாக நாம் இப்போது தேர்தல் காலங்களில் ஒரு 5 மாநிலங்களில் இருக்கிறோம் இந்தியாவில். ஆகவே அரசுக்காக எப்போதும் மன்றாடுவோம். அரசியல் தலைவர்களை நேசிப்போம். அவர்கள் மனிதர்களை, அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட நாட்டை நீதியோடு நேர்மையோடு அன்போடு ஆள்வதற்காக மன்றாடுவோம். கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் ஒருவரே, அவர்தான் இயேசு என்பதை நம்முடைய சொல்லால் செயலால் செய்து காட்ட கர்த்தர் அருள் புரிவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி. நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி. இப்போதும் நாங்கள் கேட்டது போல எங்களுடைய அரசு தலைவர்களுக்காக, அரசாங்கங்களுக்காக, உயர் அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக மன்றாடுகிறோம். எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்று நீதியோடு, அன்போடு, நேர்மையோடு அரசால எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வதற்கு நீர் அருள் தாரும். இவைகளை பயன்படுத்தி கடவுள் ஒருவர்தான் என்பதை நாங்கள் உலகுக்கு அறிவிக்கவும்,
அந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளராக வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து என்கிற மனிதர். அவர் கடவுளாய் இருந்தும் மனிதராய் வந்தார் என்பதை நாங்கள் அறிவிக்கவும், இந்த மீட்பை பெறுவதற்காக அவர் தன்னையே ஈடாக கொடுத்தார் என்கிற தியாகத்தை நாங்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லவும், அந்த சிலுவை காட்சிக்குள்ளாய், சிலுவையின் அன்புக்குள்ளாக அனைவரும் வரவும் உதவித்தார். ஆண்டவரே, விதைக்கிறவரால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவரால் அல்ல, விளை செய்கிற கடவுளே எல்லாம் உம்மால் ஆகும். ஆகினாலே அதே நேரத்தில் விதைக்கவும் நீர் பாய்ச்சவும் வேண்டிய அருளை எங்களுக்கு தார். கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவருடைய தனிப்பட்ட குடும்ப மனத்தின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். இயேசுவின் மூலமே தந்தையே.